என்னைக்குமேமா காதலை தேடி நம்ம ஓடக்கூடாது. காதல் தான் நம்மளை தேடி வரணும். கரெக்ட்னா. அதனால்தான் இன்னைக்கு காதலன் முழு உருவமா நான் உன்னை தேடி வந்திருக்கேன். டேய், இப்பதானே நான் உன்னை அண்ணன் கூப்பிட்டேன். உங்க அண்ணனை பத்தி நம்ம எதுக்குமா தேவையில்லாம டிஸ்கஸ் பண்ணிட்டு அது அப்புறம் பாத்துக்கலாம். டேய், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? காதல்னா பல தடைகளை தாண்டிதாமா வரணும். புரியல? இல்ல, புருஷனை கழட்டி விட்டுருன்றேன். ஃபேண்டாஸ்டிக்கான லவ் ஸ்டோரிங்க. இதெல்லாம் நம்ம வெளியே போய் உடனே படமா எடுத்து உங்களை பிரபலம் ஆக்குறேன். தேங்க்யூ சார். படத்துல பேர் என்ன தெரியுமா? தெரியுமா? புருஷனை தாண்டி வருவாயா? வருவா, அவ வருவா. வணக்கம் பிக் பாஸ். என்னோட கதையை நான் சொன்னேன்னா ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது, இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மட்டும் கிடையாது. பிக் பாஸ் நீங்களே அழுதுருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சோகமான கதை. என் வாழ்க்கையில் நான் ஒரு நாள் கூட 3 வேளை முழுசாக சாப்பிட்டது கிடையாது. டெய்லியும் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவேன். இந்த ஒரு வேளையும் சாப்பாட்டுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். பிக் பாஸ்க்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வயிறு நல்லா சாப்பிட்றேன். இதெல்லாம் கிடச்சிருக்கு. இந்த போட்டிருக்க ஷர்ட் பேண்ட் கூட பிக் பாஸ் ஸ்பான்சர் பண்ணது தான். என் வாழ்வாதாரம் அவ்வளோ கீழே இருந்துச்சு. நீங்களாம் இட்லி தோசையெல்லாம் டெய்லி சாப்பிடுவீங்க, அதெல்லாம் பார்த்தது கூட கிடையாது. நான் இருந்ததே ரொம்ப தனிமையில் தான் இருந்திருக்கேன். அந்த தனிமையில் யோசிச்சு பார்த்தாலே என்னால் தாங்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு தனிமை. இப்போ நான் அதெல்லாம் எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ என்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்கீங்களே, மக்கள் நீங்கள் இருக்கீங்க, பிக் பாஸ் இருக்காரு, கண்டஸ்டன்ஸ் ஆன நண்பர்கள், இந்த பாசமான உறவு இவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் எனக்கு இது போதும். இந்த 100 நாள் உங்கள் கூட இருந்தேன்னா எனக்கு அது போதும். இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா ரொம்ப பிரேக் ஆயிடுவேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி பிக் பாஸ். தேங்க்யூ. சரி, அழுகாதுல. ஓ கதையை கேட்டது எனக்கு அப்படியே ஏன் கதையை கேட்ட மாதிரி இருந்துச்சு. தயவுசெய்து அழுகாது, அழக்கூடாது, நம்மளும் அழக்கூடாது. சரியா? கண்டிப்பா அழ மாட்டேன். என்ன மாதிரியே ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்காங்க போது தயவுசெய்து நீ அழுகாத. நானும் அழ மாட்டேன், நீ அழுகக்கூடாது. எனக்கு நான் இருக்கேன், உனக்கு நீ இருக்க. தைரியம் அடுத்து நீ தானே. எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன். நான் சாங் ஆயிட்டேன்டா. அடுத்து நீ தான். அழுகாம சொல்லு. என்ன மாதிரியே ஒரு நீ பேச வச்சா. மச்சான் நான் ஓகே தான்டா. நான் உள்ள அழுதுட்டு இருந்தேன்ல கதையை சொல்லி முடிச்சுட்டு. அப்ப விக்ரம் வந்து என்ன கன்சோல் பண்ணும் போது அவனும் அழுதான்டா. அப்ப அவன் கண்ணை பார்த்தேன், என்னை விட ஏதோ பெரிய கஷ்டப்பட்டிருக்கான்டா. அவன் கேட்போம், என்னன்னு கேட்போம். அவனை எப்படியாவது கன்சோல் பண்ணிடணும்டா. நிறைய கஷ்டப்பட்டிருக்கான்டா. அவன் கர்ச்சிப்ல எடுத்து வச்சுக்க. ஜிடி அளவலன்னு சொல்லுங்கடா அவனை. குட் ஈவினிங் கைஸ். ஹரியோட ஸ்டோரியெல்லாம் கேட்டோட இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு புரிஞ்சிச்சு. பட் நம்ம எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அண்ட் இந்த வீட்டால் நம்ம கஷ்டம் எல்லாமே தீர போகுதுங்க. கண்டிப்பா. எங்க அப்பாலாம் ஒரு சாதாரண ஃபேக்டரி ஒர்க்கர் தாங்க. அவர் அந்த ஃபேக்டரியில சிஇஓவா ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் கடையில வெறும் 2000 எம்ப்ளாயிஸ் தான். அண்ட் அவருக்கு மந்த்லி ஜஸ்ட் ஃபியூ லேக்ஸ் தான் ஏதோ சம்பளம். 10 12 ஐ டோன்ட் நோ. அண்ட் அவரோட அந்த இடத்துக்கு உடனே எல்லாம் வரலங்க, படிப்படியா தான் வந்தார். அவர் சிஇஓ ஆகிறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா கடையில தான் வேலை பார்த்துட்டு இருந்தார், சேர்மனா. பேசிக்கலி அது எங்க பரம்பரை சொத்து தான். பரம்பரை. ஹரி சொன்ன மாதிரிதான் எங்க வீட்லயும் சோத்துக்கு ரொம்ப கஷ்டங்க. எப்பயுமே டயட்லயே இருக்கிறதுனால வெறும் சப்பாத்தி, சிக்கன், வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும். அந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடவே மாட்டோம், கொஞ்சம் கசக்குன்றாரு. பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. நான் பணமே பார்த்தது இல்லைங்க என் லைஃப்ல. எங்க வீட்டுல பணமே இருந்தது இல்லைங்க. வெறும் கிரெடிட் கார்டு தான். அதுலயும் அப்பர் லிமிட் ஜஸ்ட் 5 lakhs தாங்க. அதை வச்சு நான் என்னங்க பண்ண முடியும்? இந்த மாதிரி பல கஷ்டத்தை தாண்டி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என் கஷ்டம் இருக்கட்டுங்க, எல்லாம் ஓகே. பட் இன்னைக்கு இப்போ இந்த நொடியில I just need one thing. I need a big hug, guys. Hug பண்றீங்களா? ஹக் தானே அத வர. என்ன படா பாய்ஸ்? அப்படி பண்ணிட்டு இருந்தோம்ல, அதுதான் வேற. நம்மளெல்லாம் 5 செகண்ட் தூங்க விட மாட்டாங்க. தூங்கினாவே நாய் குலைச்சிடும், இல்லாட்டி பிக் பாஸ் அவரே வந்து பேச ஆரம்பிச்சிடுவார். இவன் மாதிரி இன்னும் எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க. அந்த மாதிரி அந்த கிச்சன் டீமில் இருக்கிறவங்களெல்லாம் மாற்ற சொல்லணும். பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் ஃபேவரட்டிசம் பண்ணி பார்த்துருக்கேன் நான். ஆனால் முதல் தடவையாக தூங்குறதுக்கு கத்துற நாய் பிக் பாஸ் டீமே வந்து இவருக்கு ஃபேவரட்டிசம் பண்ணுறதை இப்போ தானே பார்க்குறேன். இதுக்கு எதுக்கு நம்ம கேம் விளாண்டுக்கிட்டு நான் போகிறேன். ஏண்டா நாயே, உன் டாஸ்கே என்ன? குலைக்கிறது தானே.
அதை பண்ணாமல் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த அவன் தூங்கும் போது? நான் நான் கொலைக்கலையா? நான் கொலைக்கலைன்னு சொல்றேன். அங்க குறும்படம் போட்டு பாரு, நீயே பாரு என்ன ஆச்சுன்னு. Flashback. End of flashback. பார்த்தல, உனக்கே தெரியும் என்ன ஆச்சுன்னு. என்கிட்ட வந்து ஏன் ஒழுங்கா கத்தலன்னு கேட்குற? உனக்கு வேணா நீ போய் கத்து, நான் மாதிரி நீ கத்து. என் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க. நான் யாருன்ட்டு கத்த கூட முடியலையே, வெக்கமா இல்லையா அப்படின்னு. ஐயோ பிக் பாஸ். ப்ரோ ப்ரோ அப்புறம் இன்னைக்கு என்ன வேணும் ப்ரோ? நம்ம கிச்சன் டீம் ப்ரோ, நீங்க என்ன வேணுமோ சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சமைச்சிடலாம். சக்கானா அவ்வளோ சிக்கன்ல ஏதாச்சும் பண்ணிருங்க ப்ரோ. ஐயோ ப்ரோ, சிக்கனா? எங்க வீட்டுலலாம் சிக்கன் பண்ண மாட்டாங்க ப்ரோ. அந்த ஸ்மெல்லாம் எனக்கு ஒத்துக்காது ப்ரோ. சிக்கன்லாம் ரொம்ப கஷ்டம். தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு புரியுது, பட் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோ 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 இவ்வளோலாம் என்கிட்ட நீங்க சொல்ல தேவையில்லை. நீங்க சிக்கன் பண்ண வேணாம், ஃப்ரீயா விடுங்க. உங்களுக்கு எது நல்லா வருதோ அது பண்ணலாம். வேற எது போலாம்? முள்ளங்கி வந்திருக்கு ப்ரோ. ஓ, சிக்கன் ஸ்மெல்லே தாங்க முடியலன்ற. முள்ளங்கி ஸ்மெல்லாம் எனக்கு ஒத்துக்காது ப்ரோ. எங்க வீட்டுல முள்ளங்கியும் பண்ண மாட்டாங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, முள்ளங்கிலாம் வேணாம் ப்ரோ. சரி முள்ளங்கி வேணாம், கத்திரிக்காய் வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுங்க ப்ரோ. நான் எக் பிளான்ட் எமோஜியும் அனுப்ப மாட்டேன் ப்ரோ. நான் எப்படி ப்ரோ கத்திரிக்காயெல்லாம்? ப்ளீஸ் ப்ரோ 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 ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. வேற ஏதாச்சும் ப்ளீஸ் கொஞ்சம் ப்ளீஸ். இங்க பாருங்க, எதுவுமே பண்ண வேணாம். பருப்பை போட்டு சும்மா சாம்பாரால் பண்ணி கொடுங்க. அது நல்லா பண்ணிடுவோம் ப்ரோ. சாம்பார் தானே, சூப்பரா பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு சென்னை சாம்பார் வேணுமா இல்ல பெங்களூர் சாம்பார் வேணுமா? ஓ, அதுலயே ஆப்ஷனு. அம்மா எப்பவுமே சென்னையில தான் இருக்கோம், சென்னை சாம்பார் வச்சிருங்க. ஐயோ ப்ரோ, சென்னை சாம்பார் எங்க வீட்டுல வைக்க மாட்டாங்களே ப்ரோ. என்ன ப்ரோ பண்றது? ஹலோ, பெங்களூர் இருக்குல்ல? என்ன ப்ரோ அறிவு கிட்டத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? சென்னை சாம்பாரே வைக்க மாட்டோன்றோம், பெங்களூர் சாம்பார் எப்படி ப்ரோ அப்போ? ப்ரோ காலைல வேணாலும் கடைசி பச்சை தண்ணியாவது சூடு பண்ணி கொடுங்க ப்ரோ. ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நீங்களே என்ன பண்ணுங்க, தண்ணியை பிடிச்சி அவரில் வச்சு சூடு பண்ணி குடிச்சிருங்க. எங்க வீட்டுல வெந்நீர்லாம் வைக்கவே மாட்டோம். ஏய், உங்க வீட்டுல வேற என்னதான்டா பண்ணுவீங்க? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இவனை நீ தானே சொன்ன கிச்சன் டீம்ல போட்டா சூப்பரா செய்வான்னு. நீ பாரு என்ன செய்யறான் பாரு. இன்னைக்கு உனக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லாருமே பாஸ்டிங்டா. சுச்சோ ப்ரோ, என்னால ஃபாஸ்டிங்லாம் எங்க வீட்டுல பண்ண மாட்டாங்க. நீங்க ஏதாச்சும் எனக்கு சமைச்சு கொடுங்க, நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். இது நல்லா இருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறோம். பிக் பாஸ் நீங்களும் வாங்க, நம்ம சமைச்சு இவருக்கு கொடுப்போம். இவரு டாஸ்க் எல்லாம் கவனிக்க மாட்டாரு, சாப்பிட்டு உட்காந்துருப்பாரு. ஆமா. ஐயோ எனக்கு பிடிக்கவே இல்லடா இங்க இருக்கிறது. நீங்க மனுஷனுங்களாடா? கண்டென்ட் மிஷன் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. மனசாட்சியே இல்ல. எப்படா உயிர் வாழ்றீங்க நீங்களா? டேய் விக்ரம் சில்லாருடா. கஷ்டம் எனக்கு புரியுதுடா. அதுக்காண்டா வெளியே போகணும் நல்லா சொல்றேன். எப்படா வெளியில போகணும்? இப்பதான்டா இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படிலாம் பேசிட்டு இருந்தா. நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு சொன்ன. எனக்கு இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தான் ஆக்சுவலி வின்னர். அது உனக்கும் தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியும், அந்த கேமராக்கும் தெரியும், ஏன் பிக் பாஸுக்கே தெரியும். ஆமா எனக்கு தெரியும். நான் சொல்லல. இப்படியே பேசினா நீ வெளியே போயிடுவேன்னு தெரியும். தம்பி நீ ஆளு அறா பிக் பாஸ் அதேதான், இவனை விடாத. பிக் பாஸ் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் நான் வெளில போவேன். அது நீங்க பண்ணது பெரிய தப்பு, உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க ரொம்ப நடிக்கிறீங்க வர வர. ப்ளீஸ் நிறுத்துங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏன் எதுக்கு? ஓ தயவு செய்து கைஸ், எதுக்கு எக்ஸ்பிளனேஷன்? கிளியரா தெரியும் போது எதுக்கு எக்ஸ்பிளனேஷன்? ஏய் நீ இப்ப எதுக்கு நடுவில் வந்து கத்திட்டு இருக்க? ஏன்னா இங்க நீங்க டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துட்டு இருந்தீங்க. அதான். யார் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசினா? இப்ப நீங்க 2 பேருமே பிக் பாஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசிட்டீங்க. அதான் நான் வந்தேன். ஆமா. ஏய் உனக்கு எதுவும் தெரியல, அமைதியா கிளம்பிக்க. ஹலோ, இது பிக் பாஸ் ஹவுஸ். நான்லாம் கிளம்ப முடியாது. சரி நீங்க இல்ல, நான் கிளம்புறேன். ஓ ஒதுக்குறீங்களா என்ன? யாரா போன ஒதுக்குனா? ஓ கார்னர் பண்றீங்க அப்போ? யாரா போன கார்னர் பண்ணா? அப்ப என்ன கார்னர் கூட பண்ணலையா? அது கூட
இந்த மாதிரி தான் எல்லா சண்டையும் நான் பிபி வீட்டில் தடுத்து வச்சுட்டு இருக்கேன். நான்லாம் இல்லைன்னா இன்னும் என்னைக்கும் அடிச்சுட்டு செத்துருப்பானுங்க.